வெற்றிவேல் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து உங்க பாதத்தால் மலைபால் குவித்து உன் தேவையாகிய ரொம்பதான் அநேக கோடி வந்தேன் சுவாமி. தேவி சுவாமி, என் திவ்ய பாதத்திற்கு மல்லிகை முல்லை பாரிஜாத மலர் அடியேன் படிந்ததனால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அடி பாதம் பணிந்ததான தேவியே மல்லிகை முல்லை பாரிஜாத மலர் சரி 1000 நறுமலர்களை கொண்டு வந்து என் பாதத்தில் கொட்டி உன் பட்டாடையால் துடைத்ததனால் இந்த பரந்த உலகத்தில் என்றும் சுகத்தோடு வாழ கடவாய். சரிங்க சரிங்க தேவி, நன்றாக வாழ்வாய் என்று சொல்றீங்களே. ஆமா, பாரு உலகில் வாழ்வான்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம எங்க சுவாமி இருக்கிறோம்? அம்மா, நம்ம பட்ட துன்பங்கள் என்ன சுவாமி? சுவாமி, இந்த போதிலும் கல் என்றாலும் கணவன், சரி, உள் என்றாலும் புருஷன் அல்லவா? ஆமா, நாமல் எங்கத்தான் வாழ்ந்தாலும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதத்தை நாமல் ஒரு பொழுதும் மறக்க முடியாதல்லவா? அதனால் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சால திரௌபதிக்கு ஏதாவது செய்த வஞ்சகங்கள் 1000 இருந்தாலும் இன்றைய வார்த்தையிலே கொச்சையான வார்த்தைகளோ ஏதாவது மன வருத்தமாக இருக்கக்கூடிய வார்த்தையை சொன்னால் மன வருத்தம் அடையும் அல்லவா? அதனால் இந்த பாடு உலகில் வளர்ந்த உலகத்தில் என்று சுகத்தோடு வாழக்கிடவர்கள் என்று சொன்னால் உன் மனம் எவ்வளவோ புண்படுத்திய மனமாக இருந்தாலும் மனம் சாந்தமடையும் அல்லவா? அதனாலதான் அம்மா, நீ மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் துன்பம் என்று நினைக்காத. அன்றைய தினத்திலே ஆரண்யமான கானகத்திலே அஷ்டாபுரத்தில் இருந்து வருகின்ற பொழுது அன்றைய தினத்திலே நாமல் அனைவர்களும் நடந்து வந்தோம். ஆமா, என் தம்பி அனைவர்களும் ஒன்றாக நடந்து வந்தோம் அல்லவா? அப்ப சொன்னா எப்படி? என் மதகிரி வேமராஜனாகப்பட்டவன், அண்ணா மூன்று சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. இந்த அஷ்டாபுரத்திலே வாழக்கூடிய வீரதீர புதுமல பராக்கிரம் படைத்தவனை என் கையிலே வைத்திருக்கக்கூடிய கதையால் ஓங்கி அடித்து அவர்களை சிதல் சிதல் ஆக்கிறேன் என்று சொல்லி தலை குனிந்து செல்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னான். தம்பி சீமா, நான் சொன்ன வார்த்தைக்கு சரிங்க நீ சொல்லி முடிச்சிட்டியா? என்ன சொல்ல வேண்டியது இருக்குதான்னு கேட்டேன். ஆரா பீமனை கேட்டேன். சரிங்க அண்ணா, நீன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அன்னைக்கே அங்கேயே அஷ்டாபுரத்துல இருக்கக்கூடிய அந்த கைவர்களை எல்லாத்தையும் கொண்டு விட்டு நாம எல்லாம் நாட்டுல வாழ்ந்துருக்கலாம். சரி, அப்படி என்று சொன்னா அப்ப நான் சொன்னேன், எப்படி அப்பா, தாரா பகல் படைத்த தர்மராஜா, நான் பொறுமை குணம் படைத்தவன். உன்னை விட நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? அப்படி என்று என் தம்பி இடத்துல சொன்ன உடனே என் தம்பி கேட்டான், என்னன்னா செய்ய வேண்டும் என்று. தம்பி, நாம கானகம் நடந்து போயிட்டு இருக்கிறோம். நடக்க போக தருவாயில அவத்துல பார்த்தா ஒரு கொள்ளு காடு இருக்குது. காட்டுல கொள்ளு காஞ்சி போயிருக்குது. சரி, அந்த கொல்ல போய் ஒரு நாம உருகிட்டு வா அப்படின்னு சொல்லி என் வேமராஜனுக்கு சொன்னேன். சரி, அப்ப சொல்லும்போது அவனுக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு. அப்படி என்று அவனை பரிசோதிக்கணும் அப்படி என்பதற்காக கொள்ளுக்காய் ஒரு நாள் உருகிட்டு வந்தான். அந்த உடனே கையில நிமிட்டி கையில ஒரு சார கொல்ல வச்சுக்கிட்டு, தம்பி நீ தான் கோபப்பட்டு நினைச்சேன், நான் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய பாவத்தையும் என்னன்னு பாரு. சரிங்க அப்படி என்று சொல்லி நான் அவத்துல குமீறேன். அந்த கொள்ளை என் முதுகு மேல போடு அப்படின்னு என் தம்பிக்கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாரும் பக்கத்துல தான் இருந்தீங்க. அப்ப அந்த கொள்ளை போடும் போது அந்த கொள்ளாகப்பட்டது பட்டார் பட்டார் என்று வெளியே ஓடியது. அப்ப
ஆதியில விளங்கக்கூடிய என் மாமனாக விளங்கக்கூடியவன் சரி தர்மராஜனுடைய கோபம் என்ன அப்படின்னு இதுல தெரியும்டா. பொறுமையா இருந்து பாருங்க. தர்மராஜன் என்னைக்குமே பொறுமை குணம் படைத்தவன் தான். அந்த கோபத்தை அந்த கொள்ளு பொரியுது இல்ல, அதை விட அந்த கொள்ளு போட்ட கொள்ளே இப்படி பொரியுதுன்னா தர்மராஜனுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும் அப்படி என்று சொல்லி அயற்பாடியிலே வந்திருக்கக்கூடிய கண்ணனே அன்னைக்கு சோதித்தாரு. அது போல ஒருத்தனை கோபப்பட்டவனை அவனை சிந்தித்து பேசுவதும் நிந்தித்து பேசினாலும் உலகிலே மாற்றார்கள் பலவிதமா பேசுவாங்க. அது போல விதி என்று வந்தா காவேரிய நீந்தலாம், கரிய துடைக்கலாம். விதியை துடைப்பதற்கு வேந்தனாலே முடியாது. ஆவுகின்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லுமா, போவுகின்ற காலம் வந்தால் புலிக்கண்ணைக்காக கொத்துமா. அப்படி போல வருகின்ற விதி வந்தால் வந்துதான் தீர வேண்டும், போவுகின்ற காலம் வந்தால் புலிக்கண்ணைக்காக கொத்துமா. அதனால நம்மளுக்கு விதி என்று வந்தால் வேறொன்றால் நடக்க போகிறது இல்லை. ஆவுகின்ற காலம் வந்தால் ஆணையை பூனை வெல்லும். அது போல என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு விதி வந்தது வந்ததுதான். நம்மளோ ஆரண்யமான கானகம் வந்து 7 வருட காலமாக கள்ளு முள்ளு கரடு அனைத்தும் தங்களுக்கு கட்டிய கணவன் என்று அஞ்சாமல் மனம் அஞ்சாமல் கண்ணிலே தண்ணீர் சொட்டென்று ஒழுவ ஐயா சுவாமி அரண்யமான கானகத்திலே செல்றீங்க, காலெல்லாம் உள்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டு விழுகிறது. அப்படி என்று கண்ணீர் வலிக்காமல் கட்டிய கணவன் என்று கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம எங்களோட தெரிந்தல்லவா, அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம். அப்படி இருந்தாலும் பாஞ்சால திரௌபதியை ஆரண்யமான கானகத்திலே பாடி கூடாரம் அமைத்து இருப்போம். அதனால நாமல் காரண்யமான கானகத்தில் வந்த நாள் முதலாக படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது சொன்ன நீர், ஆனால் உடுத்துவது மூங்கில் ஆடை. அந்த நயவஞ்சகனாக விளங்கக்கூடிய துரியோதனனுடைய வார்த்தைக்காக அங்கே இருக்கும் பாரா சபைதனிலே பாஞ்சால திரௌபதி என்று தெரியாமல் பிடிக்கும் துயலையும் உரிய வைத்தான் துச்சோதனை விட்டு. அதுக்கும் மனமஞ்சாமல் இருந்தோம். இனிமேலும் நாம் இந்த ஆரண்யமான கானகத்திலே 12 வருடம் கானகம் கழிக்கணும். கழிப்பதா இருந்தால் 8 வருடம் முடிந்து 9வது ரோமரிஷி வனத்திலே கால் வைக்கின்ற பொழுது ரோமரிஷி சொன்னது வேதவியாசர் சொன்னார், சுவாமி 3 12 36 வருடம் கானகத்திலே சுத்தினால் கூட நீங்க நாடு ஆள்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்ல. நீங்க நாடை ஆள்வதா இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? யாராவது பாசிபராசனை கணை வாங்க வேண்டும். அரகரா சிவசிவா என்று சொல்லி சிவனிடத்திலே சென்று பாசிக்கனை பெற்று வந்தால் இந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவான். அப்படி என்று ஆசிரியர் வாக்கு சொன்னது வேதவியாசர் சொன்னார். பிறகு நாம் கானகத்தில் சுத்தி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நான் போகிறேன் என்று சொல்ல என் தம்பி அப்ப என் மாமனை முன்ன வைத்து தர்மன் ஆகாதென்றார், பீமனையும் ஆகாதென்றார். என் தம்பி அர்ஜுனன் ஆகப்பட்டவன் என் தாய் மாமனை முன்னே நிறுத்தி கண்ணனை முன்னே நிறுத்தி கைத்தட்டி நகைத்தேன் அல்லவர். அதனால் கோவித்து சென்ற அர்ஜுனன் இன்னும் 6 பொழுது ஆகிவிட்டது, இன்னும் அரண்மனை வரவில்லை. அதனால என் தம்பியை பார்க்காமல் ஆயன் இல்லையே, இந்த அஷ்டாபுரத்தில் 5 வாழவே முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த அர்ஜுனனை பார்க்க வேண்டும். பார்ப்பதா இருந்தால் உனது அண்ணனாக விளங்கக்கூடிய கண்ணனை பார்க்க வேண்டும். அவரிடத்திலே பார்த்து அதன் பிறகு என் தம்பியாக விளங்கக்கூடிய வீர தீர புஜபல பராக்கிரம் படைத்த வெற்றி மதகிரி வீமராஜன் அரண்மனையில் காய்கனி பறிப்பதற்காக கானகத்திற்கு சென்றார். அவர் வந்த உடனே அவரையும் சந்தித்து இந்த வார்த்தைகளை சொல்லி பிறகு நாம் ஆயர்பாடியிலே வந்திருக்கக்கூடிய கண்ணன் உனது அண்ணன் உள்ளங்கையில் நெல்லி கனைபோலை காப்பேன் என்று அன்றைய தினத்தில் என் அம்மாவிடத்திலே சத்தியத்தை செய்து கொடுத்தார். அதனால அவரை சந்திப்போம். சற்று நேரம் அரண்மனையில் இருப்போம். மதம் கொண்ட பீமராஜன் போன பீமன் வந்த உடனடியாக அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். ஏதாவது உன் மனதிலே ஆசை இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை அடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதற்காக தான் அழைத்தேன். அப்படியானால் என்னுடைய கணவரை வர சொல்லுங்க. உடனடியாக வாருங்கள் போகலாம்.